السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின் தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, உஸ்மான் பின் அஃபான் பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒரு மிக பெரிய அருட்குடை இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருட்குடைகளில் ஒரு மிக பெரிய அருட்குடை, ஒரு மிக பெரிய பொக்கிஷம். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பொக்கிஷத்தை, இந்த அருட்குடையை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் மூலம் நம் அனைவர்களுக்கும் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் எனும் அந்த சஹீஹான பாதை, அந்த சத்தியம் இறைவனின் மூலம் நம் அனைவர்களுக்கும் கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். சில முஸ்லிம்கள் நினைப்பார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், சுன்னாவை கடைபிடிக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் அவர்கள் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், சுன்னாவை கடைபிடிக்கின்றோம், குர்ஆன் சுன்னாவை பலமாக பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் வல்லாஹ், அல்லாஹ்வின் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நாம் இஸ்லாத்தின் மீது நாம் உபகாரம் செய்யவில்லை. நாட்டுப்புற வாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களில் சிலர் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஆகவே நீங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த செல்வத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் அல் ஹுஜராத் எனும் அத்தியாயத்திலே சில வசனங்கள் அல்லாஹ் இறக்குகின்றான். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக இவர்கள் உங்களிடம் வந்து இவர்கள் உபகாரம் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உபகாரம் செய்யக்கூடாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் அனைவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால், இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அபூர்வ வெற்றியை அடைய வேண்டும் என்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமின் ஈமான், அவனுடைய நம்பிக்கை, எதுவரை அவன் முழுமையான முறையில் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுடைய ஈமான் முழுமையாகாது. இறைமறையாம் திருக்குர்ஆனிலே அந்நிசா எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படும் பல சண்டை சச்சரவுகள், அவர்களில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தூதரை நீதிபதியாக ஆக்கி அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கருத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தீர்ப்பை
மனதால் ஏற்றுக்கொள்ளாத வரை இவர்கள் உண்மையான முஃமின்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவான முறையில் கூறுகின்றான். ஆகவே சண்டை சச்சரவுகளில், வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் நாம் அல்லாஹ்வின் தூதரின் அந்த கருத்தை, அல்லாஹ்வின் தூதரின் அந்த வாக்கை, அவர்களுடைய அந்த தீர்ப்பை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னாஹ்விற்கு கட்டுப்படுவோம். முற்றிலும் மனதால் நாம் சுன்னாஹ்வை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைய காலத்தில் முஸ்லிம்களின் நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களே, கவனமாக கேளுங்கள். ஒருவர் சுன்னா விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்றார், முஸ்லிம்கள் சுன்னா விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் 4 விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை. இந்த 4 விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சுன்னாவை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் உங்களை ஆக்குவான் பிஇذنில்லாஹ். முதல் விஷயம் என்னவென்றால், இந்த சுன்னாவின் அந்தஸ்தை நாம் அறியவில்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சுன்னாவின் அந்தஸ்து என்ன? அல்லாஹு அக்பர். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள், நாவினால் நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய இந்த நேசம் எப்பொழுது உண்மையாக மாறும் என்று தெரியுமா? நீங்கள் முழுமையான முறையில் சுன்னாவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் நேசிக்கிறீர்கள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். முஃபஸ்ஸிரீன்கள் ஆலு இம்ரானில் வரக்கூடிய இந்த வசனத்தை ஆயத்துல் மிஹ்னா என்று கூறியிருக்கின்றார்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதா? உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வின் நேசம் இருக்கின்றதா? உங்களுடைய உள்ளங்களில் இந்த சுன்னாவின் நேசம் இருக்கின்றதா? அல்லாஹ்வின் தூதருக்கான இடம் இருக்கின்றதா என்று நீங்கள் அறிய வேண்டுமா என்று சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? நீங்கள் முழுமையான முறையில் என்னை பின்பற்றுங்கள். ஒருவர் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகின்றார்கள் என்றால், ஒருவர் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுன்னஹவை பின்பற்றால் அவன் அல்லாஹ்வை பின்பற்றது போர் என்று அல்லாஹ் தெளிவான முறையில் அந்நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்திலே கூறுகின்றான். மை யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவன் ஒருவன் இந்த ரசூலிற்கு கட்டுப்பட்டு, முற்றிலும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை எவன் ஒருவன் அமைத்துக் கொள்கின்றானோ அவன் உண்மையான முறையில் அல்லாஹ்விற்கு அவன் கட்டுப்பட்டான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே நாம் ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூலுடைய அந்த வழிமுறையை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுன்னாவுடைய அந்தஸ்தை நாம் அறிய வேண்டும். இந்த சுன்னாவுடைய அந்தஸ்தை நாம் அறிய வேண்டும் என்றால் இரண்டாவது முக்கியமான விஷயம், அல்லாஹு அக்பர், நாம் சுன்னாவை உண்மையான முறையில் நேசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நேசிக்கவில்லை உண்மையான முறையில். உங்களுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். குறிப்பாக இளைஞர்களே, நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் ஒரு அழகான முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று நீங்கள் போதிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய நாவினால் கூறுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நடைமுறையில் சுன்னாஹ் இருக்கின்றதா? உங்களுடைய குடுக்கல் வாங்குதலில் சுன்னாஹ் இருக்கின்றதா? உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில் பல திசைகளில் சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் உண்மையான முறையில் இந்த சுன்னாவை நேசிக்கவில்லை. நாம் இந்த சுன்னாவை நேசித்திருந்தால் நிச்சயமாக அதை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம் அல்லவா? ஒருவரை நேசிக்கின்றார் என்றால் அவனுடைய அனைத்து விஷயங்களிலும் அவரை பின்பற்றுவார். இந்த நேசத்திற்கு இதுதான் ஒரு முக்கியமான அடையாளம். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவருடைய அனைத்து விஷயங்களும் நீங்கள் நேசிப்பீர்கள். அவர்களுடைய அனைத்து கருத்துகளையும் அவர்களுடைய அனைத்து செயல்களையும் நீங்கள் மனதால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிக்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம், சுன்னாவை நாம் நேசிக்கின்றோம் என்று கூறுகின்றோம்.
வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே நம்முடைய இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அல்லாஹ்வின் தூதரின் அந்த வழிமுறை, எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம்? இளைஞர்களே, உங்களுடைய உள்ளத்தில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கின்றது, அதே இடத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறை இருக்கின்றது. நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்றால் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். எங்கே நேசம்? இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதிஉ என்று கூறுகின்றார்கள். இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதிஉ. நீங்கள் உண்மையான முறையில் இந்த சுன்னாவை நேசித்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய மக்களில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. ஏன் என்றால் நீங்கள் சுன்னாவை உண்மையான முறையில் நேசிக்கவில்லை. ஏன் நேசிக்கவில்லை? மூன்றாவது விஷயத்தை கவனமாக கேளுங்கள். நாம் சுன்னாவை ஏன் நேசிக்கவில்லை? நாம் சுன்னாவை ஏன் நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதரை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வின் தூதரை நாம் அறியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கவில்லை, அவர்களுடைய உம்மத்தார்களில் இறைவன் நம் அனைவர்களையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால் நஹ்னு மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபியுடைய உம்மத்தார்களில் நாம் அனைவர்கள் இருக்கின்றோம். இந்த நபியை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிகளை செய்தோமா? அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கை. ஒரு கிரிக்கெட்டரை பற்றி இளைஞர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்களுடைய அனைத்து ஃபீச்சர்ஸ் அப்படியே அவர்கள் மனப்பாடமாக சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவர்களுடைய தியாகங்கள் என்ன? மக்கா நகரத்திலே 13 வருடங்கள் நபித்துவத்திற்கு பிறகு அவர்கள் எந்த கவலையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வின் தூதரும் சஹாபா பெருமக்களும் எத்தனை தியாகங்கள் செய்தார்கள் என்று நமக்கு தெரியுமா? فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். நபியே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு பின்னே கவலைப்பட்டு உங்களுடைய உயிருக்கு நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த வசனத்திலே இதை பற்றி குறிப்பிடுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு அவர்கள் கவலைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அகிலத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதமுன் நபியீன், இமாமுல் அன்பியா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களுடைய கவலையை நீங்கள் படித்து பாருங்கள். நிச்சயமாக சுன்னாவை நாம் கடைபிடிப்போம். அந்த சுன்னாவிற்காக அனைத்து தியாகங்களையும் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். ஈமான் அதிகரிக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானில் குறைபாடு இருந்தால் சுன்னாவை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமை உங்களுடைய உள்ளங்களில் வராது. அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் அந்த பயபக்தியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயபக்தி எதனால் ஏற்படுகின்றது? இறையச்சம் எதனால் ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையின் மூலம் இறையச்சம் ஏற்படுகின்றது, அந்த பயபக்தி ஏற்படுகின்றது. ஆகவே எங்கெல்லாம் சீரா கிளாஸ் இருக்கின்றதோ அந்த சீரா கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைய காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இலகுவான வழிகள் இருக்கின்றன, சஹீஹான புத்தகங்கள் இருக்கின்றன. தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் உங்களுடைய பல மொழிகளிலும் மாஷா அல்லாஹ் சீராவுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை படித்து பாருங்கள். மார்க்க அறிஞர்களை நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். உள்ளங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த உள்ளங்களில் வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்காது. மாறாக உங்களுடைய உள்ளங்களில் ஒவ்வொரு சுன்னாவும் இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுடைய நடைமுறையில் காணலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே 3 விஷயங்களை நான் கூறினேன். முதலாவது, நாம் சுன்னாவின் அந்தஸ்தை அறிய வேண்டும்.
இரண்டாவது, நாம் சுன்னஹவை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த சுன்னஹவை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான்காவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் சுன்னஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் மார்க்க கல்வி மிக மிக அவசியம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இளைஞனுக்கு தெரியாது அவனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று. குடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நம்முடைய குடுக்கல் வாங்குதல் எப்படி இருக்க வேண்டும், அதில் சுன்னா என்ன என்று தெரியாது. நிக்காஹுடைய பாகத்தில் ஒரு கணவருடைய கடமைகள் என்ன, பெண்மணியின் கடமைகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. சுன்னா என்ன என்றே தெரியாது என்றால் எப்படி அந்த சுன்னாவை நம்மால் பின்பற்ற முடியும்? அனைத்து பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் என்ன என்று தெரியுமா? கவனமாக கேளுங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அறியாமை. இந்த அறியாமை தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த அறியாமை, இதில் நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் அல்லவா? அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை என்று நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஆர்வம் இருக்கும். சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் முன் வர வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருக்கும். ஆனால் அவர்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஏனென்றால் அறியாமையில் தான் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். முஹம்மது எனும் அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், முதலிலே வணக்கத்திற்கு தகுதியானவன் உண்மையான முறையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். அந்த வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அந்த சஹீஹ் புகாரியில் பதிவு செய்கின்றார்கள். மேலும் ஒரு பாகத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இந்த வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்கின்றார்கள். மேலும் ஒரு பாகத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல். சொல்வதற்கு முன்பும் செய்வதற்கு முன்பும் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அறியாமையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுன்னாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் முதலில் சுன்னாஹ் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சுன்னா பேசப்படுகின்றது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபதாவா என்னும் புத்தகத்திலே இந்த கருத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். முராஅத்து சுன்னா அஷ்ஷர்இய்யா ஃபில் அக்வாலி வல் அஃஆல் ஃபி ஜமீஇல் இபாதாத்தி வல் ஆதாத் ஹுவ கமால் அஸ்-சிராத்தில் முஸ்தகீம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும், அனைத்து வணக்க வழிபாடுகளிலும், அனைத்து உங்களுடைய காரியங்களிலும் இந்த சுன்னாவை நீங்கள் கடைபிடிப்பது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அளித்தானே அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அந்த நேரான வழி. அந்த நேரான வழி முழுமையாக வேண்டும் என்றால் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இந்த சுன்னஹவை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கி தந்தருள்வானாக பிஇذنில்லாஹ். அந்த 4 விஷயங்கள் என்ன? சுன்னஹவின் அந்தஸ்தை நாம் அறிய வேண்டும், சுன்னஹவை உண்மையான முறையில் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். 4வது, மார்க்க கல்வியின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இந்த கல்வியின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நாம் அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த சுன்னஹவை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நாவினால் கொண்டு வருவது அனைத்து முஸ்லிம்கள், நீங்கள் சுன்னஹவை நேசிக்கிறீர்களா, நீங்கள் சுன்னஹவை நேசிக்கிறீர்களா என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் நாவினால் என்ன கூறுவார்கள்? நாம் அனைவர்களும் மௌலானா சுன்னஹவை நேசிக்கின்றோம், நாவினால் நாம் கூறுகின்றோம். நடைமுறையில் அதை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குல்லு உம்மதி யதுஹுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். மனிதர்களே, என்னுடைய அனைத்து உம்மத்தார்களும் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மறுப்பவர்களை தவிர. சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். சொர்க்கம் பெற வேண்டும், இதுதான் ஒரு முஸ்லிமின் லட்சியம், ஒரு நோக்கம். ஒவ்வொரு முஸ்லிமின் நோக்கம் என்ன? நாளை மறுமை நாளில் அபூர்வ வெற்றி நாம் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அந்த சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியை நாம் பெற வேண்டும். இதுதானே லட்சியம். இதற்காகவே நாம் அனைத்து தியாகங்கள் நாம் செய்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், மறுப்பவர்களை தவிர அனைத்து உம்மத்தார்களும், என்னுடைய அனைத்து உம்மத்தார்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த மறுப்பவர்களின் அடையாளம் என்ன? அந்த மறுப்பவர்களின் அடையாளம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னஹ் வ மன் அஸானி ஃபகத் அபா. அல்லாஹு அக்பர். ஒருவர் என்னை பின்பற்றுகின்றார் என்றால், என்னுடைய சுன்னஹவை ஏற்றுக்கொள்கின்றார் என்றால், அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே அவனுக்கு சொர்க்கத்தில் நுழைய செய்வான். இன்ஷா அல்லாஹ் அவன் சொர்க்கத்தில் நுழைவான். எவன் ஒருவன் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னவில், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுன்னா விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றானோ அவன் தன்னுடைய செயலை கொண்டு மறுக்கின்றான். அல்லாஹ்வே எனக்கு சொர்க்கம் தேவையல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்கள் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதரை நாம் முற்றிலும் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய சுன்னஹவை, வாழ்க்கை வழிமுறையை மனதால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இளைஞர்களே கவனமாக கேளுங்கள். உலகத்திற்காக நாம் அனைத்து தியாகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இல்லையா? இந்த உலகத்தை பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து தியாகங்கள் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். காரணம் என்ன? உலகம் உள்ளத்தில் இருக்கின்றது. உலகம் உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த உலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? அந்த உலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து தியாகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த சுன்னஹவை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த சுன்னஹவை பின்பற்றுவதற்கும் நாம் செய்த தியாகங்கள் எத்தனை? இளைஞர்களே, இந்த கேள்விக்கான பதிலை தனிமையில் நீங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய ரப் உங்களுடைய உள்ளத்தை பற்றி நன்கு அறிபவன். நீங்கள் சுன்னஹவை பின்பற்றுகிறீர்கள் என்று நாவினால் கூறுகிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தின் நிலைமையை நன்கு அறிபவன். ஆகவே நாம் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களில் நாம் அனைவர்களும் இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மனோ இச்சையை பின்பற்றுகின்றோம். ஆகவே சுன்னஹவின் அந்தஸ்து நம்முடைய உள்ளங்களில் இல்லை. ஒரு சுன்னஹவிற்காக நாம் என்ன செய்யவில்லை? தியாகங்கள் செய்யவில்லை. ஆகவே இப்பொழுதே நீங்கள் இந்த கேள்விற்கு பதிலை நீங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த சுன்னாவிற்கு நீங்கள் செய்த தியாகங்கள் என்ன? சஹாபா பெருமக்களை நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மூலம் அவர்களுக்கு பரக்கத்து கிடைத்தது. கல்வியில் பரக்கத், வாழ்க்கையில் பரக்கத், செல்வத்தில் பரக்கத். சுப்ஹானல்லாஹ், அந்த பரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எதன் மூலம்? இந்த சுன்னஹவை பின்பற்றுவதின் மூலம். அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிமில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹு சஹீஹ் முஸ்லிமில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரஸியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த சம்பவத்தை பார்த்து ஒரு உபதேசம் செய்தார்கள். அபூ மஸ்ஊதே, கவனமாக கேளுங்கள்.
உங்களுக்கு இந்த அடிமையின் மீது எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதோ, சக்தி இருக்கின்றதோ, அதை விட பல மடங்கு இருக்கும். அப்போ துவா ஓதணுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படி இல்லையே, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இங்கிட்டு கால வச்சா பாத்ரூம், அப்படி போனா பாத்ரூம், இங்கிட்டு போனா பாத்ரூம், ஹால்ல ஒரு பாத்ரூம், பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம், இன்னொரு கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம், தடிக்கு விழுந்தா பாத்ரூம். ஒரு வீட்டுக்கு எத்தனை பாத்ரூம்? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அது கழிப்பிடம் மட்டுமல்ல, ஷைத்தானுக்கு உண்டான இல்லம். சரி, நான் அந்த விமர்சனத்துக்குள் போகவில்லை. அப்படியான நம்ம வீட்டை சுற்றி ஷைத்தானுக்கு இடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம் என்றால் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்தது. அதையெல்லாம் பாத்ரூம் எல்லாம் வேணாம்னு சொல்ல இல்லை, அவசியம். இன்னைக்குள்ள காலத்துல அது தேவைப்படுகிறது. ஆனால் பாதுகாப்புக்காக வேண்டி நமக்கு இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப சூரத்துல் பக்ராவை, அதனாலதான் நம்ம வீடுகள்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நிறைய இருக்கு. நீங்க சூரத்து பக்ரா ஓதுங்க, ஆயத்துல் குர்சி உங்க வீடுகள்ல ஓதுங்க, ஷைத்தான் விரண்டோடுவான். ஓதிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பலாய முசீபத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். அதனால் நீங்க இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், விரண்டு ஓடிக்கொண்டே இருக்க. நம்மள எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவோம். கண்டிப்பா இன்னைக்கு உள்ள காலத்தில் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ சூரத்துல் பக்ரா குறிப்பாக ஆயத்துல், சும்மா இருக்கும் அதெல்லாம் அல்லாஹ்வுல இல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். ஆயத்துல் குர்சி ஓதிங்கப்பா, ஷைத்தானுடைய ஊசலாத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். ஷைத்தான் நம்மளை எதுவும் செய்ய முடியாது, ஷைத்தான் சக்தி இழந்து போவான். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவனுக்கு எந்தவித பவரும் இல்லாமல் ஆகி அது கழிப்பிடத்துக்குள்ளேயே நின்றுகிறோம், உள்ள வரமாட்டான், விரண்டோடுறான்ல. அவனுக்கு அவ்வளவு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்